ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கையை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ சாம்பிடுச்சேரி சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி, நான் சொல்கிறத கேளு, இனிமேட்டு நீ அவன் கூட வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. ரேவதி வந்து கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் சாம்பிடுச்சேரி கொஞ்சம் கூட ஈவரக்கமே பார்க்காம ரேவதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேட்டு நாங்கள் எந்த விஷயத்துக்கும் இந்த இடத்துக்கு நாங்கள் வரவே மாட்டோம், இதோட நான் எல்லாத்தையுமே தலை முழுங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி பாட்டி ரேவதி இவங்களுக்கெல்லாம் மனசு உடஞ்சு போயிடுச்சு. என்னது இது, சாமுண்டேஸ்வரி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, நம்ம கார்த்தி மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம சாமுண்டேஸ்வரி செம்ம கோபத்தோட எல்லாருமே கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ பாட்டி வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க, என்னப்பா கார்த்தி இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்றது, உன்னோட அத்தை எப்படியெல்லாம் பண்றா பாத்தியா, இதுக்கு தான்ப்பா நான் இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லிட்டு இருந்தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி நேரத்தில் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமான சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கௌசல்யா ஐபிஎஸ் கிட்ட சொல்கிறாங்க, மேடம் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க, சொல்லு கார்த்தி, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கார்த்தி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த கோயிலில் பாம்பு வச்சது அவங்க தான், அவங்கள நம்ம கையும் காலுமா பிடிச்சா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சாமுண்டேஸ்வரி அத்தை கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கௌசல்யா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கௌசல்யா சொல்கிறாங்க, சரி கார்த்தி, அதான் நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சுல, அவங்க தான் இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு, அதனால அவங்கள நான் கையும் காலுமா பிடிச்சிட்டு வரேன், நீங்கள் போயிட்டு உங்கள் அத்தையை போயிட்டு சமாதானப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கௌசல்யா வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம கௌசல்யா வந்து சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. அந்த இடத்துல வந்து காளியம்மா சிவனாண்டி முத்துவேல் 3 பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம நினைச்சதை விட சூப்பராக பிளான் போய்கிட்டு இருக்கே சித்தி அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா சொல்கிறாங்க, அவனுக்கு எங்கே அடித்தா எங்கே வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இந்த மாதிரி பிளானை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நேரத்தில் தான் சாமுண்டேஸ்வரியை நம்ம அடிக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்த்தி அந்த வீட்டில் இருக்க மாட்டார், அதனால நம்ம சாமுண்டேஸ்வரியை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி காளியம்மா கிட்ட சொல்கிறாங்க, சித்தி நாங்கள் போயிட்டாங்க, என்ன நிலவரம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதை பார்த்து ரசிக்க போகிறோம், நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே ரொம்ப ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி ஊர்த்தலைவர்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு சாமுண்டேஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, யாராவது உன் மனசை மாற்றுறதுக்காக என்னென்னமோ பேசுவாங்க, நீ யார் பேச்சையும் காதில் வாங்காத, இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல அவன் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இனிமேட்ட அவனை உன் மாப்பிள்ளையா நினச்சி கூட பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா சொல்ல. அதுக்கு சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, நீ என்ன சொல்கிறது, இனிமேட்டு நான் சொல்கிறேன், அவன் என்னோட மாப்பிள்ளையே கிடையவே கிடையாது, இனிமேட்டு அவனுக்கு இந்த வீட்டில் இடமும் கிடையாது, இந்த ஊர்லேயும் இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சாமுண்டேஸ்வரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சந்திராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இந்த விஷயம் நடக்கணும் தானே நான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், இப்போ இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேலையே, சூப்பரான பிளானை போட்டு நல்லா அந்த கார்த்தியை அசிங்கப்படுத்திட்டாங்க, இதுவே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான் ஊர் தலைவர்கள் எல்லாருமே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து யாராவது வீட்டுக்குள்ளே வருவாங்க சொல்லிட்டு கதவெல்லாம் சாத்தி வச்சிடுறாங்க. அப்போது எல்லாருமே சாமுண்டேஸ்வரியை கூப்பிட்றாங்க. சாமுண்டேஸ்வரி வந்து வெளியில் வர மாதிரி தெரியல. சந்திரா வந்து சொல்கிறாங்க, அக்கா இப்போ நீ வெளியில் போனேன்னா கண்டிப்பாக உன் மனசை மாற்றுற மாதிரி ஏதாவது பேசுவாங்க, அதனால் நீ யாரையுமே பார்க்காத, யார்கிட்டையும் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டேஸ்வரி அமைதியாக இருக்காங்க. அப்போ தான் ஊர் தலைவர்கள் எல்லாமே சாமுண்டேஸ்வரி கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரியை கூப்பிட்றாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ வந்து மாப்பிள்ளை மேலே தானே கோவமாக இருக்க, இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க, அவங்கக்கிட்ட உன் கோவத்தை காட்டினா அப்புறம் நீ ஊர் தலைவியாக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இது கேட்ட சாமுண்டேஸ்வரி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சரி அந்த ஊர் தலைவர் மட்டும் வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போ ஊர் தலைவர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நம்ம கோயிலில் கும்பாபிஷேகமே நடக்க போகுது, நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க, அது எதுக்கு ஊர் மக்கள் கிட்டலாம் நீங்கள் காட்டுறீங்க, அந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு எல்லாருமே எவ்வளோ ஆர்வமாக இருந்தோம், கடைசி நேரத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துடுச்சு, அதுக்கு நீங்களும் குடும்ப பிரச்சனையை வச்சுட்டு இப்படி போனீங்கன்னா என்னமா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நீங்களே நடத்திக்கோங்க, என்னால் அங்கே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு
போய்கிட்டு இருக்கா. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கூப்பிட அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க யாரா உனக்கு அத்தை, நான் உனக்கு அத்தையெல்லாம் கிடையாது, நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி கார்த்தியை ரொம்பவே கேவலப்படுத்தி பேசுகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தியை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாளாக சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியோட பேச்சை கேட்டு தான் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ கார்த்தியை பேசக்கூட கூடாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சைடு நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து ஊர் தலைவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்துங்க, அதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்ல மாட்டேன், ஆனால் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த தலைவர் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுமா, உங்கள் கணவர் ராஜராஜன் அவங்களோட முன்னிலையில் தான் இந்த கும்பாபிஷேகமே நடக்கணும், பூஜையிலேருந்து பாதிலே எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம கௌசல்யா வந்து சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையும் பிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு நம்ம சிவனாண்டி முத்துவேல் வந்து ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம கௌசல்யா வந்து அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க, நீங்கள் தானே சிவனாண்டி முத்துவேல் அப்படி சொல்லிட்டு பேச அதுக்கு சிவனாண்டி முத்துவேல் சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் 2 பேரும் தான், இப்போ என்ன அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க நான் வந்து ஒரு அதிகாரி, உங்கள் 2 பேத்தையும் நான் கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி வந்து முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க என்னது இது அதிகாரிலாம் வந்து நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த கார்த்தி வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி பேச அதுக்கு முத்துவேல் சொல்கிறாங்க நம்ம எவ்வளவோ விஷயத்த சமாளிச்சிட்டோம், இது என்ன இதெல்லாம் செம்மையாக சமாளிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கௌசல்யா கிட்ட சொல்கிறாங்க. என்ன மேடம் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கௌசல்யா சொல்கிறாங்க நீங்கள் 2 பேரும் தானே கோயிலில் பாம் வச்சிங்க, இதனால தான் கார்த்தி வந்து எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு, நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிவனாண்டி முத்துவேல் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே நம்ம இருந்தால் கண்டிப்பாக மாட்டிப்போம், அதனால நம்ம தப்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட பார்க்குறாங்க. அப்போது நம்ம கௌசல்யா வந்து துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அந்த ஷூட்டிங் சவுண்டு கேட்டோன்னே நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் அப்படியே நின்றுடுறாங்க. ஒழுங்கு மரியாதையாக ஜீப்பில் ஏறுங்க, நீங்கள் சொல்ல வேண்டிய இடத்துல எல்லா உண்மையும் சொன்னால் தான் நீங்கள் தப்பிச்சிங்க, அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்ல மாட்டேன், என்னோட துப்பாக்கி தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சிவனாண்டி முத்துவேலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜீப்பில் ஏறி வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக சாமுண்டீஸ்வரியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கௌசல்யா வந்து 2 பேரையும் தரன்னு பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியோட முன்னிலையில் 2 பேரையுமே உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்கடா, கார்த்தி இந்த நேரத்தில் உண்மையை சொன்னதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டுறாங்க. கௌசல்யாவோட மிரட்டலுக்கு பயந்து சிவனாண்டி முத்துவேல் இவங்க 2 பேருமே எல்லாருமே சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் கோயிலில் பாம் வச்சுருந்தோம், அந்த பாம் வெடிக்கக்கூடாதுன்னா கார்த்தி வந்து அவனை பற்றின உண்மை எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடணும், இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால தான் நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்போது சிவனாண்டியை போய் பலார் அறையிறாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும்போது பாமா வைக்கிறீங்க கோயிலில், இதனால பல உயிருக்கு ஆபத்து வந்துருந்தா நீங்கள் என்னடா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையும் வெளுத்து வாங்குறாங்க தான் சொல்லலாம். அப்போ ஊர் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க எனக்கு அப்போவே டவுட்டுமா, இந்த கார்த்தி வந்து கடைசி நேரத்தில் எதுக்காக இப்படியெல்லாம் சொல்லணும், இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் பாருங்க அவனுக்கு எவ்வளோ பெரிய மனசு, தன்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, இந்த ஊர் மக்களோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னையவே தாழ்த்துட்டு கார்த்தி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அந்த இடத்துல பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஊத்தலைவர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா, அதான் இதுக்கான காரணம் தெரிஞ்சிச்சுல, தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோட கும்பாபிஷேகத்துக்கு வாங்க, அதுக்கப்புறமா உங்கள் குடும்ப பிரச்சனையை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க என்னது இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு, இப்போ தான் அக்கா வந்து மனசு மாறிட்டாலும் சந்தோஷப்பட்டா, கடைசியில் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து ஒரு வித பயத்தோடு இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க சரி நான் வந்து யோசிச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை, நான் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நானே எல்லாமே சொல்லிடலாம் தான் இருந்தேன், இந்த மாதிரி நேரத்தில் காளியம்மா வந்து பாம் வச்சு மிரட்டினால எனக்கு வேறு வழி தெரியாமல் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டேன், என் மேலே இருக்கிற கோவத்தில் இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை மட்டும் நடத்த விடாமல் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு அவங்களும் வரேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கார்த்தியை வந்து சாமுண்டீஸ்வரி மன்னிக்க மாட்டாங்க. எப்போ அவங்க அம்மாவோட சாவுக்கு இந்த பாட்டி தாத்தா 2 பேருமே காரணம் இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தியை ஏற்றுப்பாங்க. பட் நம்ம ரேவதி வந்து கார்த்தி கூடயே போயிடணும், அப்போ தான் எபிசோட் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.